கார் ரேஸில் இருந்து விலகினார் அஜித். சினிமா படப்பிடிப்பை விட எனக்கு கார் ரேஸ் தான் முக்கியம் என அஜித் தகவலை வெளியிட்டிருந்த நிலையில் கார் ரேஸை விட்டு விலகியது ஏன்? You see these guys? I love them unconditionally. Yeah. அதற்கு காரணம் என்ன? அஜித் குமார் ரேசிங் வெளியிட்டுள்ள பரபரப்பு அறிக்கை. துபாயில் நடக்கும் 24H கார் பந்தய ரேஸில் அஜித் பங்கேற்பதற்காக கடுமையான பயிற்சி எடுத்து வருகிறார் என அண்மை காலமாகவே அது சம்பந்தமான பல வீடியோக்கள் வைரலாகி வந்தன. இதற்கிடையே அஜித் துபாய் பந்தய களத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது விபத்தில் உயிர் தப்பிய காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் விபத்திற்கு பிறகும் அஜித் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் என்ற தகவல்களும் வெளியாகி வைரலாகின. இந்த நிலையில்தான் இது சம்பந்தமாக வெளியாகியுள்ள அறிக்கையில் விபத்திற்கு பிறகு அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு அஜித் துபாயில் நடக்கும் 24H கார் பந்தய ரேஸில் இருந்து விலகுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனிடையே போட்டியை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான அஜித்தின் ரசிகர்கள் காலை முதலே துபாயின் கள மைதானத்தை நோக்கி படையெடுத்து வந்த நிலையில் ரசிகர்களிடையே அவரது விலகல் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. அஜித் குமார் ரேசிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 414 மற்றும் 901 என்கிற 2 அணிகள் பங்கேற்கின்றன. இதில் ஒரு அணியில் மட்டும் ரேசராக அஜித் குமார் விலகி இருக்கிறார். மேலும் அந்த அறிக்கையில் GT4 அணியில் அஜித் குமார் பங்கேற்பார் என்ற தகவலும் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கார் ரேஸில் இருந்து விலகி இருந்தாலும் அவரது அணியின் உரிமையாளராக போட்டியில் தொடர்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.